தமிழக அரசு எப்படி மாணவிகளுக்காக புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மாணவர்களுக்காக தமிழக புதல்வன் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும். பட் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காலேஜ் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான். ஸோ இதுவரைக்கும் மாணவிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இந்த மாதம் 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் கிடைக்க போகுது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் போகாமல் இருக்கிற கஷ்டப்படுற மாணவர்களுக்காகவே தமிழக அரசு கொண்டு வந்த இந்த தமிழக புதல்வர் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையானதான். பட் இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தெல்லாம் கொண்டு வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். லிங்க் ஆகலனா லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் புக்கு. நீங்கள் இது வரைக்கும் பேங்க்ல எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதனோட ஆதார் நம்பர் லிங்க் பண்ண வேண்டும். ஸோ இப்போ சொன்னக்கூடிய டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஜூலை மாதம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழக அரசு இந்த கொண்டு வந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பயனளிக்கும். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்கு நம்மளோட ஈஸி அப்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.